குட்டி ஸ்டோரியில் லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயை வந்து ஹக் பண்ணியிருப்பான். சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அப்படியே மறுநாள் ஆகுது. நம்ம டே வந்துட்டு தூங்கி எழுந்திருக்கிறான். தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கேலண்டர் போய் கிழிக்கிறான். கிழிச்சிட்டு மோசமான நாள், இந்த நாள் நான் வரவே கூடாதுன்னு நினச்சேன். தனிமையிலேயே நம்ம லைஃப் தனிமையாகவே போயிடுச்சுல்ல. நமக்குன்னு யார் இருக்காங்க? ஆனால் நம்ம இப்போ தனியாக தானே இருக்கோம். என்ன தான் நம்மளை ஜங்குக்கு அவ்வளோ லவ் பண்ணாலும் அப்படி நினச்சிட்ருக்கப்பயே நம்ம டேக்கு கால் வருது. நம்ம டே வந்துட்டு, பேரை சொல்ல விட மாட்டியே, உடனே உனக்கு மூக்கு வேர்த்துருமே, கால் பண்ணிட்டான். மக்கு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ண உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, பேபி 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 எங்கே இருக்க? என்னாச்சு ஜங்குக்கு? ஏன் இவ்வளோ பத்திரமா பேசுகிற? பேபி உடனே வா. என்னாச்சு உனக்கு? எனக்கு கன் ஷூட் பட்டுருச்சு. நான் இந்த அட்ரஸில், இந்த லொக்கேஷனில், இந்த ரூமில் இருக்க, வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். நம்ம டேக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா இது கன் ஷூட்? அப்போ எங்கே ஊர் சுற்ற போனான் இவன்? இப்போ இவன் சொல்கிற இடம் கூட ஏதோ டிஃப்ரெண்ட்டான ரெசார்ட் மாதிரியில் இருக்குது. சரி, ஓகே, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக கார் எடுத்துகிட்டு போகிறான் அவன் சொன்ன லொக்கேஷனுக்கு. அப்படியே போயிட்டா அங்கே ரீச்சும் ஆகுறான். ரீச் ஆனவுடனே நம்ம டே வந்துட்டு பார்க்குறான், யாருமே இல்லை. அங்கே பெரிய கேட்டு. என்னடா சுற்றி முற்றி யாருமே இல்லை, ஆனால் ஃபுல்லாக கடலாக இருக்க. பீச்சு சைடு இவன் ஏன் வந்தான்? சுற்றி கடல் தான் இருக்குது, கடலுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அந்த கேட்டை மெதுவாக ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி உள்ளே வரான். ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. அப்படியே டோர் மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. பில்டிங்னால் சும்மா நார்மலான பில்டிங் இல்லை, மாளிகை மாதிரி இருக்கு. அப்படியே பெரிய டோராக இருக்குது. நம்ம டே வந்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம், இங்கே செக்யூரிட்டி யாருமே இல்லையே. ஆமாம், இந்த லொக்கேஷனில் மனுஷங்க இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மனசை தைரியப்படுத்திட்டு அப்படியே அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு டப்பு 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 டப்புன்னு வெடிக்குது. அப்படியே பலூன்ஸ் எல்லாம் வந்து அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு அந்த சைடு அந்த பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு இது பண்ணுவாங்கள்ல, ஸ்ப்ரே பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்படியே ஃப்ளார்ஸ் எல்லாம் கொட்டி எரியிறாங்க. நம்மகிட்டே அப்படியே ஷாக் ஆகிடுறான். என்ன இது இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே கண்ணை அப்படியே முழிச்சு பார்க்குறான். பார்த்தா அப்படியே ரோஸஸாக கொட்டுது. நம்மகிட்டே அப்படியே பார்க்குறான். பார்த்தா நம்மகிட்டே கண்ணு முன்னாடி ஜங்குக்கு நிற்கிறான். அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கையை பிடிச்சிக்கிறான் இந்த சைடு. இந்த சைடு பார்த்தா ஜங்குக்கோட அம்மா, அவங்க ஒரு கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே நம்மகிட்டே கூப்பிட்டு வராங்க. அப்படியே வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு கேக்கை வந்து எடுத்துகிட்டு வரான். ஆக்சுவலி வந்து ஜிமின் வர்ற இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ நம்ம ஜிமினோட ஃபேஸ் வந்து அவ்வளோ ப்ரைட்டாக தெரியுது. ஜிமின் கூட சுகாவும் வரான். அப்படியே வந்து பாடிட்டே வராங்க எல்லாருமே பர்த்டே சாங்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. டேயோட ட்ரஸ்ட்டில் படித்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருக்காங்க. டேயோட டீச்சர்ஸ், டே வளர்ந்ததுக்கு காரணமான எல்லாருமே அந்த ட்ரஸ்ட்டே அங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்படியே பார்த்தா ஒரு ஸ்டேஜ் மாதிரி அங்கே வந்து நம்ம டே வந்துட்டு நிற்கிறான். இப்போ லைட் ஆன் பண்ணுறாங்க. பயங்கரமாக இருக்குது, கிராக்கிள்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட இப்படி ஒரு கிராண்டான பர்த்டே செலிப்ரேஷன் நம்ம லைஃப்பில் பண்ணதே இல்லை. அப்படியே ஹாப்பியாகி பார்க்குறான். அப்படியே ஜங்குக்கு அம்மா வந்துட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஹாப்பி பர்த்டே டயாங்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜங்குக்கோட அப்பா சொல்கிறாங்க. அப்படியே சுகா, ஜிமின் எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டே வந்துட்டு கேக்கை வந்து கட் பண்ணுறான். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டே வந்துட்டு எப்போயுமே ஒரு விஷ் கேட்பான் கடவுள்கிட்ட. அது என்னென்னா, கண்ணை மூடிட்டு வந்துட்டு அவன் எப்போயுமே கேட்குற ஒரு விஷ் வந்து என்னென்னா,
அவனோட ட்ரஸ்ட்டை வந்துட்டு, அதாவது டே படித்த ட்ரஸ்ட்டை வந்துட்டு என் லைஃப்பில் நான் தத்தெடுத்து நிறையா ஹெல்ப் பண்ணி அந்த ட்ரஸ்ட்டை நான் இன்னும் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த ட்ரஸ்ட் வந்து டெவலப் ஆகாமையே இருந்திருக்கும். நிறையா வந்து எந்த இதுவுமே ஃபண்ட்ஸ் எதுவுமே கிடச்சிருந்துருக்காது. ஸோ அங்கே உள்ள சில்ட்ரன்ஸ் எல்லாம் நான் இன்னும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத அவனோட எய்மாகவே இருந்திருக்கும். அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருக்குமே. ஸோ அதை வந்துட்டு விஷ் பண்ணிட்டு அப்படியே அவன் ஊதுறான். ஊதிட்டு அப்படியே கேக் கட் பண்ணுறான். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கேக் வந்துட்டு அப்படியே பார்க்குறான் யாருக்கு ஊட்டுறதுன்னு. அப்போ போல் வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு, வெயிட் பேபி, நீ முக்கியமான ஒருத்தங்களுக்கு ஊட்டணும் அப்புடின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் கூப்பிட ஒருத்தங்க வராங்க. நம்ம டேக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. டேக்கு அம்மா அப்பா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா மாதிரி வளர்த்துருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தோன்னே நம்ம டே அப்படியே ஹக் பண்ணி அழுறான். அவங்களுக்கு அப்படியே கேக் ஊட்டுறான். அப்புறம் அவங்க ஊட்டுறாங்க. அப்புறம் நம்ம டே வந்துட்டு ஜங்குக் எல்லாருக்குமே அவங்க அம்மா அப்பா ஜிமின் சுகா எல்லாருக்குமே கேக்கை வந்து அப்படியே ஃபீட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே வராங்க. அப்போ போல் வந்துட்டு அந்த சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க, குழந்தைங்களா அண்ணாக்காக எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அண்ணா வந்துட்டு நம்ம ட்ரஸ்ட்டில் படித்து டாக்டர் ஆகியிருக்காங்க. ஸோ நீங்களும் கிம்டையாங் அண்ணா மாதிரி பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அண்ணாக்காக விஷ் பண்ணுங்கன்னொன்னே எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்து சொல்கிறாங்க, இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நம்ம அண்ணா வந்து நம்ம ட்ரஸ்ட்டை வந்து தத்தெடுத்திருக்காங்க அவங்க பிறந்தநாள் அதுமா. இனிமேல் நம்ம அண்ணா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரஸ்ட்டுக்கு எல்லாமே பார்க்க போகிறாங்க. நம்ம அண்ணாவும் அண்ணாவோட ஹஸ்பண்டும் தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்க்குறான் ஷாக்கில். இவ்வளோ க்ரோர்ஸில் வந்து அமௌண்ட்டு ஃபண்டு வந்து நம்ம ட்ரஸ்ட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. நம்ம இன்னும் டெவலப் பண்ண போகிறோம். நம்ம இன்னும் நிறையா குழந்தைங்க நிறையா பேர் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வர போகிறாங்க. நம்ம ஸ்கூல் கட்ட போகிறோம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பெரிய பெரிய ஆசைப்படுற ஸ்டடீஸ் எல்லாமே படிக்க போகிறீங்க. அதுக்கான ஃபீஸ்க்கு எல்லாமே பொறுப்பு வந்துட்டு நம்ம டயாங்கோட ஆர்கனைசேஷன்லேருந்து தான் இனி கிடைக்க போகுது. ஸோ எல்லோரும் வந்துட்டு இந்த ஹாப்பியை நம்ம கொண்டாட வேணாமா? ஸோ எல்லோரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கிளாப் பண்ணி ஐ ஜாலி அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ், ஃபுட்டு, A to Z எல்லாமே இனிமேல் வந்துட்டு நம்ம அண்ணா பார்த்துப்பாங்க. நம்ம கவலையே படுத்தவில்லை அப்படின்னோடனே நம்ம டேக்கு அப்படியே கண்ணே கலங்கிடுது. ஏன்னா நம்ம டே வந்துட்டு மாங்குன்னு சம்பாதிச்சதே அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும். என்ன தான் அவன் சம்பாதிச்சாலுமே வந்துட்டு அவனால் வந்துட்டு கோடிகள்லாம் புரள முடியாதுல்ல. பட் நம்ம ஜங்குக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம். அப்போ நம்ம டேக்கு வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே ஜங்குக்கே ஷாக்காக பார்க்குறான். ஒருவேளை ஜிமின் சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். ஜிமின், எனக்கு எதுவும் தெரியாதுடா, எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். உடனே நம்ம டே வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான். அவங்களும் எங்களுக்கும் எதுவும் தெரியாதுடா அப்படின்னு சொல்ல நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே கலங்கின கண்ணோட பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே சிரிக்கிறான். அப்போ நம்ம டே வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்கு கிட்ட போகிறான். சொல்லு, எல்லாமே எனக்காக தான் பண்ணுறியா ஜங்குக்கு? அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். எதனால்? யாராச்சும் சொன்னாங்களா இப்படி பண்ண சொல்லி? அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு, யார் சொல்லணும்? உன் கண்ணை சொல்லிச்சு என்கிட்ட, உன் மனசு சொல்லிச்சு, என் காதல் என்கிட்ட வந்து சொல்லிச்சு. என்னோட பேபிக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவனுக்குன்னு இருந்தவங்க, அவன் சின்ன வயசில் படித்த ட்ரஸ்ட்டு, அவனை காலேஜ் வரைக்கும் ஆளாக்குனவங்க, அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச சிஸ்டர்ஸ் எல்லாரை பற்றியுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாக போனேன், அவங்கள்ட்ட நான் சுற்றினேன், பார்த்தேன், பேசினேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கா தோணுச்சு அந்த ட்ரஸ்ட்டை நம்ம ஏன் வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கக்கூடாதுன்னு, நம்மளே பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்டுக்கே கொடுக்கலாம், ட்ரஸ்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம். அவங்களும் எவ்வளவோ பேர் ஃபேமிலி இல்லாதவங்களாக இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியாக இருக்கலான்னு ஆசைப்பட்டேன். அம்மா அப்பாட்ட சொன்னேன், உடனே ஓகே பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் அப்படின்னோடனே நம்ம டீயும், இதுக்கு கோடிக்கணக்கில் செலவாகும், பரவாயில்லையா? பரவாயில்ல. சொத்தே அழிஞ்சிடும், பரவாயில்லையா? பேபி, என்னோடய சொத்தே நீ தான். இந்த காசு பணம் அதெல்லாம் எனக்கு லைஃப் இல்லை. உன்னோட அன்பு, உன்னோட காதல், நீ, இவ்வளோதான் என் லைஃப். எனக்கு அது போதும். உன்னோட காதல் இருந்தால் போதும், நான் எதனாலும் ஜெயிச்சிடுவேன்.
பணமெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு எப்பயுமே என்னோடய பேபி தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண, நம்ம டே வந்துட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக அப்படியே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு லிப்பில் கிஸ் பண்ணுறான். சிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்து அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிறாங்க. நம்ம ஜிமினும் என்னடா பண்ணுற சிஸ்டர்ஸ் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து பார்த்துட்ருக்கான். எல்லாருமே ஜாலியாக கிளாப் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஷாக்கில் அப்படியே என்ன பேபி புசுக்குன்னு இப்படி பண்ணிட்டு அப்படின்னோடனே நம்மகிட்டே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான். என் ஹஸ்பண்ட் ரொம்ப ரொம்ப தங்கமானவன். என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். என்கிட்ட எப்பயுமே கேட்பியே இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்டா. அதை உனக்கு இப்போ கேட்கணுன்னு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ண, நம்ம ஜங்குக்கும் அப்படியே வந்துட்டு சிரிச்சுட்டு ஏய் ஜாலி என் ஒய்ஃபி இம்ப்ரெஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி நம்ம ஜிமினும் ஷிகாவும் அப்படியே சிரிக்கிறாங்க. நம்ம ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. சிஸ்டர்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியே கலக்கலன்னு எல்லாருமே இந்த மொமெண்ட்டை பார்த்து சிரிக்க, இந்த குட்டி ஸ்டோரியை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி என்டிங்.